இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் கை கால்களில் ஏற்படும் வாத வலிகளுக்கான அற்புதமான ஒரு மருத்துவத்தை பார்க்க போறோம். வாத வலிகள், பெயின் அண்டு ரொமேட்டிக் பெயின் என்று சொல்லக்கூடிய வாத வலிகள், கை கால்களில் ஏற்படும் குடைச்சல் என்பார்கள். இவையெல்லாம் தீர்ப்பதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகள் என்னவென்று பார்ப்போம். மூலிகை விதைகள்: கடுகு. அன்பான நேயர்களே, கிரேசிகா ஜுனீசியா என்று தாவரவியல் பெயரில் அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் மஸ்டர்ட் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு பரிபாஷைகளில் ஐவி, விடக்கொல்லி, காரி என்று அழைக்கப்படுகிறது. கடுகு பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை ஒருங்கே உள்ளடக்கிய ஒரு அற்புதமான சிறு விதைகளை சேர்ந்த ஒரு செடியாகும். சுமார் 2 முதல் 3 அடி வரை வளரக்கூடிய குத்துச் செடிகள், மஞ்சள் வண்ண கலரில் கொத்து கொத்தாக பூத்து காய்க்குகின்ற அற்புதமான ஒரு செடி இனம் கடுகு. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, மூர்த்தி சிறியதாக இருப்பினும் கீர்த்தி பெரியது என்று பழமொழிக்கேற்ப மிக சிறந்த காரத்தன்மையுடைய ஒரு அற்புதமான பொருள் கடுகு. இதனுடைய சுவை கசப்பு, இதனுடைய தன்மை கார்ப்பு, இதனுடைய குணம் பல்வேறு வகையான செய்கைகளை அகட்டுவாய் அகற்றும் குணம் உடைய ஒரு அற்புதமான ஒரு பொருள். அன்பான நேயர்களே, கடுகில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நாய்க்கடுகு, வெண்கடுகு, மஞ்சள் கடுகு, கருங்கடுகு. நாம் இன்று எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் கருங்கடுகு என்று சொல்லக்கூடிய, நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பொருள் கடுகு. அடுத்ததாக நேயர்களுக்காக வேண்டி பல்வேறு வகையான அபூர்வ வகையான கடுகுகளை இன்று நாம் பார்க்கலாம். அடுத்ததாக மஞ்சள் கடுகு. அன்பான நேயர்களே, மிக அற்புதமான பல்வேறு வகைகளில் ஒன்றான மஞ்சள் கடுகு மிக சிறந்த ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு அற்புதமான பொருள். இதை வித்த மார்கை என்று சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியில் சண்டி ஓமம் என்று சொல்லக்கூடிய ஓமத்தில் மஞ்சள் கடுகை எதிரிகள் இல்லாத வண்ணம் அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு ஆகர்ஷண பொருள். இது ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த கடுகு. இந்த கடுகை நாம் அளவோடு பயன்படுத்தினால் பல்வேறு வகையான நோய்களில் இருந்து விடுபடலாம். இதற்கு மஞ்சள் கடுகு என்று பெயர். அடுத்ததாக நாய்க்கடுகு என்று சொல்லக்கூடிய பேய்க்கடுகு மிக சிறந்த கிருமி நாசினி. பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிரசவமானவர்களுக்கு இதிலிருந்து ஒரு வகையான மருந்து தயாரிக்கிறார்கள். இந்த மருந்தை அவர்களுக்கு கொடுத்து வந்தால் சீழ் மற்றும் இரத்த நோய் இவையெல்லாம் தீர்ந்துவிடும். கை கால்களில் ஏற்படும் வாத வலிகளை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த பேய் கடுகிற்கும் உள்ளது. அன்பான நேயர்களே, கடுகில் எத்தனை வகை இருந்தாலும் நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கருங்கடுகை கொண்டு ஓர் அற்புதமான வைத்திய முறையை இன்று நாம் பார்க்க போகிறோம். வாத வலிகள் மற்றும் வாத நோய்கள், கை கால்களில் ஏற்படக்கூடிய குடைச்சல்கள் இவையெல்லாம் தீர்ப்பதற்காக அற்புதமான ஒரு மருத்துவ தீநீரை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம் சித்த மருத்துவத்தில் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் சித்தர் பெருமக்கள் அதை ஆன்மீகம் கலந்த மருத்துவத்தோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் உலகத்தில் அதிபுகழ் பெற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் என்கிற சிலையானது கடுகு, பச்சிலை, சர்க்கரை, 1008 சால கிராம கற்கள். இந்த கற்கள் நேபாள நாட்டில் கண்டங்கி நதி என்று சொல்லக்கூடிய நதியில் கிடைக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக கருதக்கூடிய ஒரு அற்புதமான கல். இந்த மகாவிஷ்ணுவின் சிலை கடுகு, கடுஞ்சக்கரை, சீந்தில் கொடி மற்றும் பச்சிலை மூலிகை சால கிராம கற்களால் ஆன கலவையால் சேர்ந்த மகாவிஷ்ணு சிலை அங்கு உள்ளது. இவற்றிற்கு அபிஷேகம் கிடையாது. ஏனென்றால் கடுகு கடும் சர்க்கரை சேர்ந்த பொருள் என்பதால் அந்த விக்கிரகத்திற்கு ஆராதனை மட்டும் உண்டு. அந்த அளவிற்கு கடுகு ஒரு மிக சிறந்த அற்புதமான பொருள். அடுத்ததாக நாம் திருவனந்தபுரம் இருக்கக்கூடிய பத்மநாபா சுவாமி கோயிலில் மூலவர் சிலையானது கடுகு சர்க்கரை சேர்ந்த பொருள்களால் ஆனப்பட்ட சிலை. 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த சிலை பழுதில்லாமல் இன்று வரை இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற அற்புதமான ஒரு பொருள் கடுகு. அந்த வகையில் இதுவரை ஆன்மீக ரீதியாக பார்த்த கடுகை இப்பொழுது நாம் மருத்துவ ரீதியாக பார்க்க போகிறோம். இப்போது கடுகின் சிறப்புகளை பார்ப்போம்.